சொல்லு. எங்க இருக்க? அதே சேம் பிளேஸ், கோணிப்பட்டு வில்லேஜ் கார்னர்ல இருக்கிற பழைய ஜமீனோட வீட்டுக்கிட்ட இருக்க. அங்க என்ன பண்ற? இந்த வீட்ல மர்மமான சில நபர்கள் கேங் ரேப் மாதிரி பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து அநியாயம் பண்றதா நான் சந்தேகப்படுறேன். அதனாலதான் அந்த வீட்டு வாசல்ல மொபைல் கேமராவை செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வேலை எல்லாம் நமக்கு தேவையா? நான் ஒரு பத்திரிக்கைக்காரன், ரிப்போர்ட்டர். எனக்கு டவுட் வந்தது, கிளியர் பண்ணிக்கிறேன். உனக்கு என்னப்பா ப்ராப்ளம்? அதுக்காக இன்னும் எத்தனை நாள் அங்கேயே இருக்க போற? நேத்து ராத்திரியில இருந்து இங்கேயே தான் இருக்கு, விடாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் யாருமே வரல. ஏய், யாரோ வர மாதிரி இருக்கு. போன் வச்சு நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். அமிர்தே என்று வழிபட்ட அதே வாயால் வசைபாட வைத்தாயே. என் கர்மம் தீர்த்தாய், என் பிறவி பயன் எனக்கு புரிந்தது. தாயே, உன் கொட்டமினி அடங்கட்டும். மகோன்னத மமதா பிரஜாரி ரம்பு அபுகாளி. எங்கப்பா போச்சது? அகோ பகோ பல்சர். இதுவரை நல்ல சக்தியாகத்தான் என்னை பார்த்தாய். நல்லவனை கெட்டவனாக்க தூண்டிவிட்டாய். உன் தூண்டுதலால் என்னை நிரூபிக்க துணிந்தே உன்னை வென்றேன். சர்வத்தையும் கடந்தே பரீட்சார்த்த முயற்சியில் முக்தி பெற்றேன். உன்னால் கொடுக்க முடிந்த ஆயுளை உன்னால் எடுக்க முடியாது செய்தேன். பணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தை கெடுப்பாயா? ஆர் என் சவாலை. வல்லமை பெற்றது நீயா நானா என்று பார்த்து விடுவோம். யாருங்க? என்ன சத்தம் அது? மேகா, மேகா, என்னங்க? என்னோட டை எங்கம்மா? அங்க கபோர்ட்ல தான் இருக்கும், பாருங்க. சரி சரி, இருக்கு இருக்கு. மேகா, நேத்து ஆபீஸ்ல இருந்து ஒரு ப்ளூ ஃபைல் எடுத்துட்டு வந்தனே, அது எங்க? என்னங்க இது? நமக்கு கல்யாணம் ஆகி முழுசா இன்னும் 2 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள என்னமோ ஆண்டு அனுபவிச்ச மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே மேகா பேஸ்ட் எங்க, மேகா பிரஷ் எங்க, மேகா காஃபி எங்க, மேகா ட்ரெஸ் எங்க, மேகா டவல் எங்க. பாப்பா பாப்பா, ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள ஒரு 50 வாட்டியாவது மேகா புராணத்தை பாடாம இருக்கிறது இல்ல.
இனிமே வேணும்னா ஒண்ணு பண்றேன். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேல வச்சிடுறேன். போதுமா? அங்கங்க பொண்டாட்டிங்க புருஷன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான்னு அட்லீஸ்ட் நம்ம பேரையாவது ஒரு தடவை சொல்ல மாட்டேனான்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா நீ என்னடான்னா மூச்சுக்கு 300 தடவை மேகா மேகான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்னையே கிண்டல் பண்ற. ம்? அடடா, ஐயாக்கு ரொமான்ஸ் மூடு போய் ஃபீலிங்ஸ் மூடு வந்துருச்சு போல இருக்கு. சரி வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புற வழியே பாருங்க. எனக்கு வேண்டாம். என்னங்க, நாளைக்கு எனக்கே உடம்பு சரியில்லாம போகலாம். ஏன் இல்லன்னா நான் மாசமா கூட ஆகலாம். அந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிட்டா கூட நீங்க உங்க வேலைய செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இதையெல்லாம் நான் சொல்றேன். அம்மா, தாயி, பசிக்குதுமா. அம்மா, தாயி, சாப்பிட ஏதாவது குடுமா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதை எடுத்துட்டு வரேன். மேகா, இப்ப கூட இது மாதிரி பிச்சைக்காரங்களா வராங்களான்னு? ஏன் இல்லாம கிராமப்புறத்துல மகன்கிட்டயோ மகக்கிட்டயோ கோச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியத்தோட வந்துடுறாங்க. வயசானவங்க அவங்களால வேலையும் செய்ய முடியாம இந்த மாதிரி யாருக்கிட்டயாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிச்சைக்காரங்க கிடையாதுங்க, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அதனால பாவம் ஏதாவது இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மாடி, நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்கம்மா. நன்றிம்மா. ஓகே, நான் கிளம்புறேன். போயிட்டு பாய். வாங்க. போயிட்டு பாய். If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.